பள்ளிக்கட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை ஒண்ணு வந்தாச்சு. ஐயப்பமார்கள் எல்லாருமே மாலை போடுறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடியேனும் மாலை போடுறதுக்கு தயாராயிட்டேன். மாலை போடுறதுக்கு முன்னாடி என்னப்பா வீடியோ அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருக்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன தெரியுமா? தலைக்கு மேல வேலை இருக்கு. அட முடி வெட்டுறது தான் சொன்னியாப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அதே தான் சொன்னேன். சபரிமலைக்கும் முடி வெட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு சாமி சபரிமலைக்கு மாலை போடணும்னா வெறும் மனதளவு மட்டும் இல்லாம உடல் அளவும் தயாராகணும். உடல் அளவு என்னப்பா? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா முடி நிறைய, நான் நிறைய முடிய வச்சுக்கிட்டு காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளை பச்சை தண்ணியில குளிச்சேன்னா என்ன ஆகும்? ஒரு சில நேரங்கள்ல சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால என்னோட ஒரு ஐடியாலஜி என்னன்னா, மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளவு முடியுமோ, அதாவது இப்ப நான் பண்ணிட்டு இருக்க சீரியல்ல என்னோட கேரக்டர் பாதிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி மாலை போட்டா நாளைக்கு வந்து அச்சோ 2 தடவை குளிச்சோம் சளி பிடிச்சது அப்படிங்கிற பஞ்சாயத்து எல்லாம் இருக்காது. சோ மாலை போடுறதுக்கு முன்னாடி நான் பண்ற முக்கியமான வேலை ஹேர் கட்டிங். சோ முடி வெட்டி ரெடி ஆயாச்சு. சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு 50% ரெடி. இன்னொரு 50% முக்கியமான வேலை இருக்கு, அதை வீட்டுல போய் பண்ணணும். வாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. அற்புதமா ஹேர் கட் எல்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை, அழகாக நம்மளோட ஐயப்பனோட போட்டோவை, அதாவது இத்தனை நாள் நம்ம பத்திரமா ஒரு பேக்ல போட்டு உள்ள வச்சிருந்தோம்ல, அந்த ஐயப்பனோட போட்டோவை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம போன வருஷம் மலைக்கு போயிட்டு வந்து நம்ம கழுத்துல போட்டிருந்த மாலையை ஒரு பேக்ல வச்சிருப்போம்ல, அந்த பேக்ல இருந்து அப்படி மாலையை எடுத்து நல்லா அழகா சாமி கும்பிட்டுட்டு, இதுல வந்து 2 மாலை இருக்கு. ஒரு மாலை வந்து நான் எனக்கு போட்டுக்கிறது, இன்னொன்னு வந்து என்னோட மகள் ஸ்வர்ணமித்ரா, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு ராகா. அவங்க வந்து ஒரு வருஷம் என் கூட கன்னிசாமியா வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இதுக்கப்புறம் நான் ஒரு கேர்ளா இருக்கிறதால நான் வந்து சபரிமலைக்கு வர முடியாது, அதால என்னோட மாலையை வந்து நீங்க போட்டுட்டு போனோம். நீங்க நாளைக்கு பெரியவங்களாகி நீங்க நாளைக்கு சப்போஸ் போக முடியாத ஒரு கட்டம் வரும்போது அதுக்குள்ளார எனக்கு வயசாயிடும்ல, அப்போ உங்களோட மாலையை நான் போட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட மாலையும் நான் சேர்ந்து போட்டுக்க போறேன். இந்த 2 மாலையும் நம்ம பச்சை பால்ல இப்படி போட்டு வச்சிடணும். ஏன்னா பச்சை பாலுக்கு எந்த விதமான தீட்டும் கிடையாது. இந்த பச்சை பால், ஏன் இந்த மாலையை வந்து பச்சை பால்ல போட்டு வைக்கிறோம்னா, இத்தனை நாள் வந்து இந்த பேக்குள்ளார இருந்திருக்கும்ல, அதாவது இன்னைக்கு இதை போட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போய் குருசாமி மாலை போட்டுக்கும் போது இதை எடுத்து அழகா கழுவி கொண்டு போகணும். ஸோ இதுதான் மாலை போடுறதுக்கு முதல் நாள் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ். ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மாலை போட போறேன், சபரிமலைக்கு போக போறேன். நான் மட்டும் இல்ல, எல்லா வீடியோஸ்லயும் நீங்களே என் கூட வந்துகிட்டே இருக்க போறீங்க. ஸோ கிளம்புவோம் ஒரு புனித பயணத்தை. சுவாமியே சரணம் ஐயப்பா.